மகாநதி சீரியலில் நான் காவேரி வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு நம்ம விஜய் வந்து கிளம்பி வந்துட்டார். இன்னொரு பக்கம் காவேரி வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தம்பி என்ன பிரச்சனை பண்ணிட்டு வரப்போதோ தெரியல, கோவமாக வேற போயிருக்கு. சாரதா நான் வேறு அவசரப்பட்டுட்டணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு காவேரி வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் வந்துடுறாரு. அதுவுமே கையில் பேகு பொட்டியெல்லாம் பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன விஜய் என்னாச்சு அப்படின்னு உடனே, நான் எதுவுமே வேணான்ட்டு வந்துட்டேன் காவேரி அப்படின்னு சொல்ல, தாத்தா பாட்டியோட சண்டை போட்டு வந்துட்டிங்களா? தாத்தாக்கா நீங்கள் யோசிக்க வேணாமா விஜய் அப்படின்னு சொல்ல, இல்லை எல்லாருமே அங்கே வந்து நீ முக்கியம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் நான் அப்படி வந்துட்டேன். என்னை வந்து ஏற்றுப்பாங்களான்னு கேளு, இப்போ என்கிட்ட காரு காசு பணம் பங்களான்னு எதுவுமே கிடையாது. நான் விஜய் மட்டும்தான். அது எனக்கு வந்து என் குழந்தை பொண்டாட்டி இவங்க மட்டும் தான் இருக்காங்க. நான் வந்து உள்ளே வரலாமான்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது, என்ன தம்பி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு வந்து காவேரி கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு பார்த்தா, நீ புதுசாக இல்லை பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சாரதா வந்து கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் காவேரி கன்சீவாக இருக்கிறத நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு குமரன் கேட்க, விஜய் வந்து சொல்கிறாரு, அது தகவல் மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன், கொண்டாடுற மாதிரி சொல்கிற சூழ்நிலை அங்கே இல்லை. எல்லாரும் நான் சொத்தை காப்பாற்றுவேனா அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தவிர, காவேரி யாருமே வந்து மரியாதையோடு அங்கே நடத்த மாட்டாங்க இனிமேல், அதனால தான் நான் விஜய் வந்துட்டேன், வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து விஜய் வந்து கேட்குறாரு, காவேரி உங்கள் அம்மா ஏற்றுக்காட்டி பரவாயில்ல, இப்போ சொல்லு என் கூட நீ வருவியா? ஆனால் கண்டிப்பாக உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு யோசிக்காமல் நான் வரேன் விஜய் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்ல இப்போ கூட அம்மா முகத்தை பார்க்காம என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு விஜய் கிட்ட போய் நின்றுட்டு, அம்மா நான் போயிட்டு வரேன், உன் சத்தியத்தை மீறேன்னு தப்பாக நினைக்காதம்மா. எனக்காக எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு வந்திருக்காரு விஜய், அவரை என்னால் தனியாக விட முடியாது, கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்டி என்னென்ன நீ அவ்வளோ இதாக நினச்சியா, இறக்கம் இல்லாதவன் நினச்சியா? முதல்ல உள்ளே வாங்க தம்பி, உங்களை நான் மனசார ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம். வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷம். விஜய் பேக்கில் எடுத்துகிட்டு உள்ளே வராரு, பாட்டியில் டான்ஸ் ஆட, அந்த ஒரு சீன் பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறமா காவேரி யோசிச்சுட்டு டல்லாக இருக்காங்க. தாத்தாவுக்காக யோசிச்சிருக்கலாம் நீங்கள் அப்படின்னு உடனே, நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா தாத்தாவே சந்தோஷப்படுவார், பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பக்கம் வந்து விஜய். ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம காவேரி வந்து யோசிச்சிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, என்ன தாண்டி யோசிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னோன்னே, இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னு நான் தான் முக்கியம்னு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நல்லா பார்த்துக்கணும்ல, இந்த வீடு வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துக்கணும் அப்படின்னு காவேரி சொல்ல, இப்போ விஜய் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, உண்மையான பாசம் நம்ம மேலே காட்டுறோங்கிறது தான், நம்ம எந்த இடத்துல வேணால் இருந்துக்கலாம், புரியுதா? ஆல்ரெடி நான் இங்கேருந்து தானே போனேன், இந்த இடத்துல எல்லாம் நான் தங்கிட்டு தானே போனேன், என்ன காவேரி பேசுகிறேன் அப்படின்ட்டு விஜய் ஒரு பக்கம் காவேரி கிட்ட பேச இந்த மாதிரி தான் போகுது. ஸோ அப்கமிங்கில் வந்து விஜய் ஒரு நல்ல வேலையாக தேடணும் அப்படின்லாம் வந்து சொல்ல போகிறாரு. நிவின் வர போகிறாரு. அப்புறம் யமுனா வந்து காவேரி கிட்ட என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சாரிலாம் கேட்க போகிறாங்க. அதே மாதிரி விஜய் கிட்டேயுமே கேட்க போகிறாங்க. இதுலேருந்து அப்கமிங் சீக்வன்ஸில் வரப்போகுது. சீக்கிரமே பாட்டியும் தாத்தாவும் வந்து காவேரி விஜய் ஏற்றுக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.